ஓம் சாந்தி. ஆசிரிய சகோதரிகளுக்காக பாப்தாதாவின் அவ்யக்த முரளியில் உள்ள மகா வாக்கியங்கள். அவ்யக்த வாணி தேதி 18/1/2008. ஆசிரியர்கள் அனைவரும் அவரவர்களது சென்டரில் இந்த வரதானத்தை பக்கா செய்விக்க வேண்டும் மற்றும் ரிசல்ட் கொடுக்க வேண்டும். பரச்சிந்தனை நிறுத்திவிட வேண்டும், வீண் சிந்தனை நிறுத்திவிட வேண்டும். சுப சிந்தனை மற்றும் சுப சிந்தனையாளர். ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் அவர்கள் உங்கள் பின்னாலேயே வருபவர்களாக இருக்கலாம், தலைகீழான நண்பனாக ஆகியிருக்கலாம். இருப்பினும் சுப சிந்தனையில் உறுதியாக இருக்க வேண்டும். தாய்மார்கள் கை உயர்த்துங்கள், ஆசிரியர்கள் ரிசல்ட் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் இந்த விஷயத்திற்கான ரிசல்ட் பார்க்க வேண்டும். பார்க்க முடியும் தானே? நல்லது. அவ்யக்த வாணி தேதி 18/1/2008. இப்பொழுது ஆசிரியர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆசிரியர்கள் இப்போது எல்லையற்ற வைராகிய விருத்திக்கான வாயுமண்டலத்தை பரப்ப வேண்டும். சென்டரிலோ அல்லது உலகத்திலும் வைராக்கிய விருத்திக்கான வாயுமண்டலம் அவசியமாக இருக்கிறது. ஏனெனில் கீழான நிலை பாவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. வைராகியமின்றி இந்த ஆத்மாக்களுக்கு நன்மை ஏற்பட முடியாது. செய்தி கொடுக்கும் காரியம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை நன்றாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாப்தாதாவிற்கு பிடித்திருக்கிறது. ஆனால் இதன் மூலம் சகயோகிகளாக ஆகின்றனர், மைக் ஆகின்றனர். உங்களை போன்ற வாரிசு குழந்தைகள், சமர்ப்பண குழந்தைகள் குறைவாக ஆகின்றனர். நாலாபுறங்களிலும் உள்ள கிளை நிலையங்களில் வைராக்கிய விருத்தி அவசியமானதாக இருக்கிறது. சாப்பிடுவது, குடிப்பது, அணிந்து கொள்வது வைராக்கிய விருத்தி அல்ல, சாதனங்களில் அல்ல. ஆனால் முழுமையாக மானசீக விருத்தி, திருஷ்டி மற்றும் காரியங்களில் நாலாபுறங்களிலும் உள்ள மண்டலங்களில் இப்போது வைராக்கிய விருத்தியின் மூலம் விடுபட்ட தேக உணர்விலிருந்து விடுபட்டு இருக்கும் அலை இருக்க வேண்டும். எல்லையற்ற வைராகிய விருத்தி. முதலில் தேக உணர்வின் மீது வைராக்கிய விருத்தி, தேக விஷயங்களின் மீது வைராக்கிய விருத்தி, தேக பாவனையின் மீது வைராகிய விருத்தி வேண்டும். ஆக பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளிடம் இதில் கவனம் செலுத்த கோருகின்றார். பிராமணர்களிடத்தில், சகயோகி ஆத்மாக்களிடத்தில் சிரேஷ்ட முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வைராகிய விருத்திக்கான வாயுமண்டலத்தை தனக்குள் மற்றும் அனைவருக்கும் பரப்ப வேண்டும். அப்போதுதான் ஓசை பரவும். அனைத்து வர்க்கத்தினரும் இதையே யோசிக்கின்றனர், பிரத்யக்ஷம் செய்ய விரும்புகின்றனர், நிகழ்ச்சிகளும் உருவாக்குகின்றனர். ஆனால் இப்போது இன்று வரை ஏற்படவில்லை. ஏன்? காரணம் என்னவெனில் நாலாபுறங்களிலும் பாவகாரியம் அல்லது பிரச்சனைகள் அல்லது பதவிகளில் வைராகிய விருத்தி வரவில்லை. எனவே பிரத்யக்ஷதா எளிதாக ஏற்பட முடியாது. ஆக இப்போது நாலாபுறங்களிலும் எல்லையற்ற விருத்தி. பிரம்மா பாபா கடைசி வரை எல்லையற்ற வைராகிய விருத்தியுடன் இருந்ததை பார்த்திருக்கிறீர்கள். தனது தேகத்தின் மீதும் வைராக்கிய விருத்தி, குழந்தைகளின் சம்பந்தங்களிலும் வைராக்கிய விருத்தி. ஆக என்ன செய்ய போகிறீர்கள்? இதே லட்சியத்தை லட்சணமாக கொண்டு வாருங்கள். அவ்யக்த வாணி தேதி 18/2/2008. டீச்சர்கள் நன்றாக இருக்கிறீர்களா? டீச்சர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். நல்லது. மூத்தவர்களும் கூட எழுந்திருக்கிறார்கள். நன்றாக இருக்கிறது. பாருங்கள், பாப் சமான் டைட்டில் உங்களுக்கும் கூட இருக்கிறது. தந்தையும் கூட டீச்சராக வருகின்றார். டீச்சர் என்றால் சுய அனுபவத்தின் ஆதாரத்தில் மற்றவர்களையும் அனுபவசாலிகள் ஆக்குவது. அனுபவம் என்ற அத்தாரிட்டி எல்லாவற்றையும் விட விசேஷமானது. ஒருவேளை ஏதோ ஒரு விஷயத்தில் அனுபவசாலி ஆகியிருந்தாலும் கூட வாழ்க்கை முழுவதும் மறக்காது. கேட்கும் விஷயம், பார்க்கின்ற விஷயம் மறந்துவிடும். ஆனால் அனுபவம் செய்த விஷயம் மறக்காது. ஆகவே டீச்சர்ஸ் என்றால் அனுபவசாலிகளாகி அனுபவம் செய்விப்பவர்கள். இந்த காரியம்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? நல்லது. ஏதாவது அனுபவத்தில் குறை இருந்தால் 1 மாதத்தில் நிரப்பிவிடுங்கள். பிறகு பாப்தாதா ரிசல்ட் கேட்பார். அவ்யக்த வாணி தேதி 2/4/2008. இவ்வளவு டீச்சர்களை கண்டு பாப்தாதா மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் டீச்சர்கள் என்போர் குருவாயி. 2100 டீச்சர்கள் வந்துள்ளனர். நல்லது. டீச்சர்கள் நிமித்தமானவர்கள். டீச்சர்கள் நிர்விக்னமாகி நிர்விக்ன சூழ்நிலையை உருவாக்குவதற்கு நிமித்தமானவர்கள். ஆக டீச்சர்கள் லட்சியம் வைப்பவர்கள். நீங்கள் நாளை குறியுங்கள். பாபா குறிக்க மாட்டார். ஒவ்வொரு மண்டலத்திலும் திட்டம் தீட்டி
மற்றவர்களுக்கும் ஆவலை தூண்டுங்கள். எந்த மண்டலத்திலாவது அம்மாதிரி புதிய திட்டம் கிடைத்தால் அதை பிற மண்டலங்களுக்கும் கூறி உற்சாகம் மூட்டி அனைவரையும் தடைகளற்றவராக்குங்கள். இப்போது புருஷார்த்தத்திற்காக கை உயர்த்துகின்றனர். நாங்கள் சதா தடைகளற்றவர்கள், தடைகள் இல்லாமல் வாழ்வோம் என்று பாபாவின் பிரத்யக்ஷதாவிற்கு முன்னர் கை தூக்க வேண்டும். சபையின் நடுவே அனைவரின் கை இவ்வாறு உயர்ந்தால் எவ்வளவு வாழ்த்தொலி கிளம்பும். உங்களது பக்தர்களும் குஷியடைந்து விடுவார்கள். அவரவர்கள் இடத்தில் இருந்தபடியே கை தட்டுவார்கள். ஆகா, என் இஷ்ட தேவதை ஆகா! அப்படி என்றால் இவ்வாறு செய்ய வேண்டும் அல்லவா? மதுபன்காரர்கள் முதல் நம்பரில் வர வேண்டும் என்பதில்லை, செய்ய வேண்டும். ஏனெனில் மதுபனின் பக்கம் அனைவரின் ஈர்ப்பு உள்ளது. மதுபன் என்று சொன்ன உடனேயே மதுபன் பாபாவின் நினைவு வந்து விடுகிறது. மதுபனின் விசேஷமே இதுதான். பாபாவுக்கு சமமாக நம்பர் 1 ஆக வேண்டும். ஒரு விஷயம் மதுபன் வாசிகளுக்கு பாபா கூற வேண்டும். சொல்லட்டுமா? கை தூக்குங்கள், செய்துதான் ஆக வேண்டும். செய்வீர்களா? இதில் குறைவானவர்களை கை தூக்குகின்றனர். மதுபன் வாசி ஒவ்வொருவரும் நான் பாபாவை போன்று ஆக வேண்டும் என பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். யார் ஆனாலும் சரி, ஆகாவிட்டாலும் சரி, நான் ஆக வேண்டும். தனது பொறுப்பை எடுத்துக்கொள்ள முடியும் தானே? பிறரை பற்றி விடுங்கள். நான் ஆக வேண்டும் என தனது பொறுப்பை எடுத்துக்கொள்ளட்டும். நான் செய்து காண்பிக்க வேண்டும். உங்கள் அனைவரின் வாயுமண்டலம் அநேகருக்கு உதவி செய்யும். இவர் செய்வதே இல்லை, இவர் மாறுவதே இல்லை என்று பார்க்காதீர்கள். நான் மாற வேண்டும். அப்போது பிறர் தானாகவே மாறிவிடுவர். நான் எனது பொறுப்பை எடுக்க வேண்டும். செய்வீர்களா? மதுபன் வாசிகள் பின்னால் கூட அமர்ந்துள்ளனர். சரி, எவ்வளவு காலம் தரட்டும்? 6 மாதத்திற்கு பின் ரிசல்ட்டை கேட்கட்டுமா? 6 மாதம் சரியா? நான் மாற வேண்டுமானால் பிறரை பார்க்க கூடாது. பிறரை பாப்தாதா பார்த்துக் கொள்வார். இவர் இப்படி, அவர் அப்படி என பிறரை வர்ணிக்காதீர்கள். அதை பாபா பார்த்துக் கொள்வார். நான் மாற வேண்டும். மதுபன் சகோதரர்கள் இருக்கின்றனர், கை உயர்த்துங்கள். சகோதரிகளும் கூட செய்வார்கள் இல்லையா? சேனை முன்னால் போயே ஆக வேண்டும். 6 மாதம் பிறரை பார்க்க கூடாது. இவர் செய்தார் இல்லையா என காரணம் கூறக்கூடாது. அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள், தொந்தரவு கொடுப்பார்கள். ஏனெனில் மாயை கேட்டுக்கொண்டிருக்கிறது. பல்வேறு விஷயங்கள் வரும். ஒன்றும் என்னிடம் வரக்கூடாது என்று நீங்கள் சொன்னால் இது நடக்காது. ஆனால் நான் மாற வேண்டும். சரியா? நல்லது. டீச்சர்களே நிமித்தமானவர்கள். அனைத்து டீச்சர்களும் சிறியோரானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, இந்த விஷயத்தில் சிறியவர்கள் ஆகக்கூடாது. அனைவரும் பெரியவர்களே. அனைத்து டீச்சர்களும் தைரியம் வைக்கிறீர்களா? 6 மாதங்கள் தருகிறோம். யார் செய்வார்களோ கை தூக்குங்கள். விஷயங்கள் வரும். நான் முயற்சி செய்தேன் என்று கூறக்கூடாது. முயற்சி இல்லை, பாபா மீதான கவர்ச்சி. சரியா? டீச்சர்கள் கை தூக்குங்கள். 2 கைகளை தூக்குங்கள். அனைவரும் பார்க்கிறார்கள். கை உயர்த்தியுள்ளீர்கள், வாழ்த்துக்கள். டீச்சர்கள் மற்றும் மதுபன் வாசி நம்பர் 1. யார் முதலோ அவர்களே அர்ஜுன் என்றால் பாபாவுக்கு சமம். காரணம் கூறக்கூடாது. மலை போன்ற காரணங்கள் வரும். தைரியத்தை இழக்கக்கூடாது. வரட்டும், நல்வரவு. காரணங்களை வரவேற்று 1 வினாடியில் அதற்கு விடை கொடுங்கள். 3 பிந்திகளின் சாவி அதுதான். வெற்றிக்கான சாவியும் அந்த 3 பிந்திகள். இதை எப்போதும் கூடவே வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது. இப்போது டீச்சர்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். அவ்யக்தவாணி தேதி 15/11/2008. டீச்சர்களிடம் பாப்தாதா என்ன எதிர்பார்க்கின்றார் தெரியுமா? டீச்சர்களிடம் பாப்தாதா இதைத்தான் எதிர்பார்க்கின்றார். உங்கள் தோற்றத்தில் பாப்தாதாவின் தோற்றம் தெரியட்டும். சாதாரணமாக தோற்றம் அளிக்க கூடாது. எதிர்கால தோற்றம் தெரிய வேண்டும். பாப்தாதா தெரிய வேண்டும். அப்படியாக முடியுமா? இப்போது யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ அவர்கள் 1 மாதத்திற்கு பிறகு மதுபனில் பாப்தாதாவுக்கு தன்னுடைய இந்த விசேஷம் பற்றிய ரிசல்ட் எழுதி அனுப்ப வேண்டும். ஏனெனில் நீங்கள் நிமித்தமாகி இருக்கிறீர்கள். நிமித்தமாகி இருப்பவர்களுக்கு பொறுப்பும் இருக்கிறது. உங்களுடைய முகம் 1 மாதத்தில் ஒருபோதும் சோர்வாகவோ வீணான சிந்தனைகளுக்கு உட்பட்டதாகவோ இருக்குமா? அல்லது பாப்தாதா 1 மாதத்தில் என்ன விரும்புகின்றாரோ அந்த தோற்றம் இருக்குமா? பிரச்சனை எதுவும் இல்லை, சரிதானா? பிரச்சனை எதுவும் இருக்காதா? அல்லது ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் வந்துவிடுமா?
வரவிடக்கூடாது. பிரச்சனை வருவதற்கான வாசலை மூடிவிட வேண்டும். டபுள் லாக் என்பது ஒன்று நினைவு, இரண்டாவது சேவை. மனசா சேவை எப்போதுமே செய்து கொண்டிருக்கலாம். சேவை செய்ய வாய்ப்பே கொடுக்கவில்லை என்று சொல்லக்கூடாது. மூத்த சகோதரி எனக்கு வாய்ப்பு தரவே இல்லை. மனசா சேவையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இரவிலும் கூட கண் விழித்து செய்ய முடியும். மனசா சேவை. சக்தி கொடுங்கள், அழைப்பு கொடுங்கள். பாவம் அப்பாவிகள் மிகுந்த துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆகவே ஒரு மாதத்தில் புதியவர்கள், மூத்தவர்கள் ஆகிய எல்லா டீச்சர்களும் இங்கு இப்போது வராதவர்களாய் இருந்தாலும் ஒரு மாதத்தின் ரிசல்ட் அல்லது நோ ப்ராப்ளம் என்று எழுத வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.